ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு சிம்பிளா பேசிக் மேக்கப் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நார்மலா சிம்பிளா அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்திருப்பீங்க. அதுலயே சொல்லியிருந்தேன் ஷர்வினை கூட்டுற கிளம்பணும்னு. வேற வழியே இல்லை. நான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்ச உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. வேற வழி இல்லாம நான் ஃபேஸ்ல வந்து போட்டு தான் ஆகணும். ஸ்கின்ல அப்படி காட்ட முடியாது. ஸோ ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ ஷர்வினை கூட்டிட்டு வர போகும்போது சிம்பிளா நான் ஃபேஸ்க்கு எப்படி மேக்கப் பண்ணுவேன் அப்படின்றத நான் காட்ட போறேன். எனக்கு தெரிஞ்ச நான் செய்யக்கூடிய சிம்பிள் மேக்கப் ரொட்டீன் இது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எப்பவுமே இந்த மாதிரி தொட்டு எடுங்க, டேப் பண்ணுங்க, தொட்டு எடுங்க, வலிக்காதீங்க. எனக்கு ஸ்வெட் ஆகுதுங்க நல்லா. எப்பவுமே மேக்கப் பண்ணும்போது ஸ்வெட் ஆகாத இடத்துல இருந்து நீங்க பண்ணுங்க. நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்றேன். ஃபேன் போட்டுக்கிறேன், பிகாஸ் என்னால முடியல, வேர்க்குது. ஃபேனே அங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன். பிகாஸ் இங்கே தான் மிரர் இருக்குது, பார்த்துக்கிட்டே உங்களுக்கு நான் ஷோ பண்ண முடியும். அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்கின்க்கு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் எது யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஸ்கின்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நான் வந்து விதவிதமான மாய்ஸ்சரைசர்ஸ் பற்றி சொல்கிறேன் அடுத்தடுத்த மேக்கப் ரொட்டீனில். இன்னைக்கு அஃபோர்டபுளான ப்ராடக்ட் அப்படின்றதுனால நான் வந்து அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். அலோவேரா ஜெல் இல்லாதவங்க நிஜமாலுமே அலோவேரா செடியே வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதை கூட லைட்டாக ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இதோடைய லிங்க் என்ன பிராண்ட் இது எவ்வளோ அப்படின்றதுலாம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எவ்வளோ வேர்வை பாருங்க. ஸோ இந்த மாதிரி வேர்வை இருக்கவே கூடாது. மேக்கப்ல வந்து வேர்வை இருக்கவே கூடாது. மேக்கப் ஸ்கின் எது பண்ணாலும் கழுத்துக்கு காதுக்கு மறந்துடாதீங்க. நான் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு மாதிரி ஈரப்பதம் இருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, வழுவழுண்டு ஆயில் தேய்ச்ச மாதிரி. அப்படியே விட்டுருங்க. அதை போட்டு வழிச்சு துடைக்கணும்னு அவசியமே இல்லை. மேக்கப்புக்கு மட்டும் அவசரமாக கிளம்பாதீங்க. திட்டு ஆகிடும். நல்லா ஃபேனுக்கு நேராக உட்காருங்க. இந்த ஜெல் ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்ல உள்ளே இழுக்கட்டும். நான் சொன்னேன் இல்லையா, லெமன் நான் தாராளமாக தேய்ப்பேன். ஆனால் என்ன செய்வேன், இந்த மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கொடுத்துருவேன். ஸ்கின் உள்ளே போய் நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகட்டும்னு நான் விட்டுருவேன். ஸோ நல்ல ட்ரை ஸ்கின் இருக்கவங்க நல்ல அலோவேரா ஜெல் போடணும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். உங்கள் ஸ்கின்க்கு மேலே ஒரு லேயர் அலோவேரா ஜெல் தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் எந்த மேக்கப் போட்டாலும் இந்த அலோவேரா ஜெல் ஒரு பேரியர் மாதிரி உங்கள் ஸ்கின்னை காப்பாற்றும். ஸோ கண்டிப்பாக அலோவேரா ஜெல்க்கு மட்டும் கந்துத்தனம் பார்க்காம நல்ல ஒரு லேயர் போட்டுருங்க. இது நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகட்டும். அடுத்தது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. பேபிள் லிப்ஸ் எடுத்துக்கிறேன் நான். மேபிளனோட பேபிள் லிப்ஸ். இது என்ன ஷேட் என்னன்றதுல நான் உங்களுக்கு வந்து லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. லிப் கிளாஸ் போட்டுக்கிறேன் லிப்ஸ்க்கு. நம்ம ஃபேஸையும் வந்து ஸ்க்ரப் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து லிப்ஸையும் ஸ்க்ரப் பண்ணுறோம். ஸோ லிப்ஸையும் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு வெளில போகிறது நல்லது. அதுவுமே சன் வந்து லிப்ஸை டேமேஜ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ லிப் கிளாஸ் போட்டிருக்கேன். அந்த லிப் கிளாஸும் அப்சர்வ் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் ரெகுலராக என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். நான் ஸ்கூலுக்கு தான் போகிறேன். எக்ஸாம்பிள், நான் எங்கேயாவது வெளியில் பர்ச்சேஸ்க்கு போகிறேன் அப்படின்னாக்கா நான் பிபி க்ரீமோ இல்லை சிசி க்ரீமோ போடலாம். பிபி க்ரீம்னா என்ன, சிசி க்ரீம்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நான் இன்னும் ஐப்ரோஸ்லாம் ட்ரிம் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணால் நல்லா டிஃபன் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா அழகாக தெரியும். ஸோ நான் உங்களுக்கு ஐப்ரோஸ்லாம் ட்ரிம் பண்ணிட்டு தனியாக உங்களுக்கு ஒரு மேக்கப் டெடிக்கேட்டட் வீடியோவாக போடுறேன். ஏற்கனவே டேன் ஆகி நான் டேமேஜ் ஆகியிருக்கேன். ஸோ இப்போ ஃபேஸ்க்கு வந்து நான் நார்மல் ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் எவர், கார்னியர் ஃபேர்னஸ் க்ரீம், ஓலே க்ரீம். நீங்கள் என்ன ரெகுலராக ஃபேர்னஸ் க்ரீமோ இல்லை என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து SPF இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சன் ப்ரொடெக்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் சன் ப்ரொடெக்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சன்னில் போகும்போது உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எனக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சொல்கிறேன். ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துக்கிறேன். எகெயின் நான் சொல்கிறேன், வேர்க்கக்கூடாது. எனக்கு வேர்க்குது, வேறு வழி இல்லை. அதனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி தெரியலாம். இது ஒரு நல்ல இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குது. எனக்கு வெயிலிருந்து ஓரளவு பாதுகாப்பு கிடைக்குது. நான் வந்து மேக்கப்புள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் எது போடுறதா இருந்தாலும் கழுத்தை மறந்துடாதீங்க. பின் கழுத்துக்கும் லாஸ்ட்ல போட்டுருங்க, மறக்காதீங்க. இதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் போட்டேன். ஒரு ஷேட் வந்து நான் கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் ஒரு ஷேட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். சன்னும் ப்ரொடக்ட் ஆகும். எனக்கு இந்த க்ரீம் சன் ப்ரொடக்ட் ஆகுது, எனக்கு பிரைட்னஸ் கிடைக்குது. நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ, பிபி க்ரீம், சிசி க்ரீம், ஃபேர்னஸ் க்ரீம், என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. இதுவுமே ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் ஃபேனில் வந்து நான் விடுறேன். பிகாஸ் எனக்கு அந்த வேர்வை வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஃபேனில் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் காமிக்கிறேன். நான் நார்மல் கோகுல் சாண்டல் பவுடர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், வேறு எதுவும் எடுக்கல. ஸோ அது கொஞ்சம் நான் கையில் எடுத்துக்கிறேன். நார்மல் பப்ஸ் எடுத்து நான் வந்து எல்லா இடத்துலையும் போட்டுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவுடர் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். என் ஸ்கின் வந்து இப்போ ஸ்வெட்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் திட்டுத்திட்டா தெரியலாம். பட் நீங்கள் வீட்டில் வந்து
உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபேனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக பவுடர் வந்து ஒரு 2 லேயருக்கு போடுங்க. மேக்கப் அப்போ தான் உங்களுக்கு க்ரீம் வந்து இப்படி வழிஞ்சு முகத்தில் ஊற்றாது. எக்ஸஸ் பவுடரை நான் இப்படி வந்து ஃபேஸில் கையால் எடுத்துடுறேன். ஸ்வெட்டில் இருக்கனால உங்களுக்கு அங்கே எங்கே கொஞ்சம் திட்டு தெரியலாம். பட் ஃபேனுக்கு முன்னாடி செய்யும்போது ட்ரஸ்ட் மீ ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பேசிக் ஸ்கின்க்கு தேவையான மேக்கப் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து லைட்டாக ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். நான் என்ன ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஐப்ரோஸ் நல்லா திக்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைட்டாக அப்படி ஒரு டச்சப் மட்டும் கொடுத்தா போதும். போட்டு அப்படியே தீட்டாதீங்க, அப்படியே எழுதாதீங்க நிறையா. அந்த ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேருக்கு மேலே இப்போ நம்ம பண்ண ப்ளீச்சோ க்ரீமோ பவுட்ரோ அதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு மேலே லைட்டாக அந்த ஹேரை வந்து இந்த பிளாக்ல லைட்டாக டச் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அசிங்கமாயிரும். இப்போ நான் போட்ட பவுடர்லாம் இந்த ஹேர்ஸில் உட்காந்துருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில், நான் கண்ணாடி பார்த்துட்டே போடுறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்கார் இருக்குது, சின்ன வயசில் கீழே விழுந்து வெட்டுக்காய் ஒன்று விழுந்துருச்சு, அந்த இடத்துல லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்க. அப்படியே போட்டு நான் அழுத்தி பெயிண்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணல, லைட்டாக அங்கே ஃபில் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் ஐப்ரோ வந்து இன்னும் ட்ரிம் பண்ணல. நான் ட்ரிம் பண்ணிட்டு வந்து ஐப்ரோ எப்படி வரைகிறது அப்படின்னு அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அழகாக போடுறேன், அவ்வளோதான். ஃபோட்டோஸ்க்கெலாம் நீங்கள் போகிறீங்க, வீடியோஸ்க்கெலாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக போடலாம். ஏன்னா கண்கள், நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய ஐப்ரோ இதுதான் நம்ம வந்து நல்லா டிஃபைன் பண்ணி அழகாக காமிக்கிறது. பாருங்கள், என்னோடது படவே இல்லை, ஐப்ரோ மேலே படவே இல்லை. ஸோ அவ்வளோதான், ஐப்ரோ முடிச்சாச்சு. அடுத்தது எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஐ மேக்கப் நான் எனக்கு எதுவும் பெருசாக பண்ண போகிறது காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். காஜல் வந்து பார்த்தீங்கன்னா லாக்மே ஐகானிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். கண்ணுக்குள்ளே மை விட்டுக்கோங்க. அப்படியே நான் எக்ஸ்பர்ட்டாக காமிக்கணும், அவ்வளோதான். நான் மை போட்டேன் அப்படின்னு காட்டணும்னு அவசியமே இல்லை. பொறுமையாக டேக் யூர் டைம், ரொம்ப அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். மேக்கப் பொறுத்த வரைக்கும் அவசரமாக முடிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு நல்ல பெரிய கண்ணு வந்து நல்லா பெருசாக இருக்கும். பட் இப்போ கண் முடிச்சுட்டு கண்ணெல்லாம் உள்ளே ஓடிடுச்சு. எப்போவுமே கண்ணுக்கு நீங்கள் போடும்போது கண்ணுக்குள்ளே இங்கே கண்ணில் இங்கே எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி மேலேயும் இருக்கும். ஸோ வாட்டர் லைனில் இருக்கிற மாதிரியே மேலே இருக்கும், நீங்கள் அதுவும் போட மறந்துடாதீங்க. இப்படி எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு கண்ணு வந்து அப்படின்னு கண்ணு நினைவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ ஐபாலை விட்டு கொஞ்சம் அப்படி தூக்கிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த 2 ஐலோடும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தயவு செய்து கொஞ்சம் நல்லா டார்க்காக கொடுங்க, அந்த ஃபினிஷ் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். பெருசாக எதுவும் நீங்கள் பண்ணலன்னா கூட நீங்கள் வந்து வெறும் இது போட்டிங்கனாலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது போட்டுட்டு என்னுடைய ஐ லேஷஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா அடர்த்தியாக இருக்கும். நான் மஸ்காரா யூஸ் பண்ண வேண்டியில்லை. பட் ஆனால் அதில் வந்து பவுடர்லாம் இருக்கும் இல்லையா, அதை நான் கையாலேயே என்ன பண்ணுவேன்னா இப்படி நல்லா இப்படி பண்ணி விட்டுருவேன். இந்த மை தேய்ச்சதுக்கப்புறம் ஸோ அது மாதிரி பண்ணி விட்டுருவேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஐலாஷ் நிறைய இருக்குது. ஐலாஷ் வந்து இல்லை, ஐயோ வெளில போகும்போது கண்கள் அழகாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லைட்டாக ரொம்ப மைல்டாக மஸ்காரா போடணுன்னா போடுங்க. வேறு எதுவும் அதிகபட்சமாக தேவைப்படாது. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. லிப்ஸ்டிக் லைட்டாக போட போகிறேன். ஏன்னா நான் லிப் வந்து ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ சன்னில் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுனால இதோடைய லிங்க்கும் கிடச்சிச்சுன்னா நான் கீழே வந்து கொடுக்குறேன். நல்லா பிங்க் ஷேடு இது. அவ்வளோதான், முக்கியமான ஒரு பொருள். நம்ம பெண்கள் வந்து ஒரு பொட்டு வச்சோன்னா முகம் வந்து அழகாகிடும். நான் ஒரு பொட்டு வச்சுட்டு சிந்தூர் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பொட்டுன்றது உங்களுடைய சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ் அண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு குட்டி பொட்டு வைக்கிறேன். வச்சுட்டு எப்போவுமே நான் வந்து இந்த சந்தனம் யூஸ் பண்ணுவேன். இது ஐடெக்ஸோடது. இதோடைய லிங்க் கிடைச்சா நான் வந்து கீழே அனுப்புகிறேன். சரவணா ஸ்டோர்ஸில் உங்களுக்கு கிடைக்குது, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஷர்வனுக்குமே நான் ஸ்கூலுக்கு இதுதான் வச்சு விடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோடது. ப்ளூ ஹெவன் மட்டும் இல்லை, நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குது. ப்ளூ ஹெவன் லிங்க் கிடைச்சா நான் கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லைனா லாக்மே இது வேறு என்ன கிடைக்குதோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்போவுமே நீங்கள் சிந்தூர் வாங்கும்போது ரெட் கலர் வாங்காமல் நல்லா மரூன் கலர் வாங்கிக்கோங்க. அது நான் ரொம்ப அழகாக இருக்கும். முடியில் படாமல் வச்சுக்கோங்க. முடி வந்து சீக்கிரம் கொட்டிடும் கெமிக்கல் பட்டுச்சுன்னா. எனக்கு நல்லா வேர்க்குது. இயரிங்ஸ் மாற்றிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். ஸோ மேக்கப் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. ஸ்வெட் இல்லைனா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நான் முடிச்சு ஒரு சின்ன பஃப் கொடுத்து அதை வந்து டிக்டாக் கிளிப்பில் வந்து நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சிருச்சு என்னுடைய மேக்கப். பக்கத்தில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, பக்கத்தில் இங்கே அப்படி போகிறதுக்குலாம் இது நார்மலாக போதுமானது. டெய்லியுமே வீட்டில் வந்து நான் இவ்வளோ தான் போடுவேன்.
ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் தான் டெய்லி வீட்டில் போடக்கூடியது. அப்படி இல்லைன்னா நான் வந்து சன்ஸ்க்ரீம் இருக்குது, அது போட்டுருவேன். அதனால நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ சிம்பிள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மேக்கப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச காஜல் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஐப்ரோ போட்டுக்கலாம். அது கூட பிராண்டட்க்கு போகணும்னு அவசியம் இல்லை. அஃபோர்டபுளாக உங்களுக்கு எது கிடைக்குதோ நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் தாங்க, மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லா வேர்க்குது, எனக்கு திட்டு ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இதே மாதிரி சீரிஸ் எல்லா எபிசோட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வீடியோஸ்லாம் புதுசாக போடும்போது நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. ஸ்வெட் இல்லாமல் ஃபேனில் உட்காந்து மேக்கப் பண்ணால் டு த டாட் சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அப்படியே வேணால் இந்த ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், டாடா, பை.